ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பில்லோவுக்கு பஞ்ச் திணிப்போம்ல உள்ளுரை, அந்த கவர் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதோடைய நீளத்தையும் ஒரு தலைவணிக்கு வேண்டிய நீளத்தையும் அகலத்தையும் அளந்துக்குவோம். நீளம் 20 இருக்குது, ப்ளஸ் 1 21 எடுத்துங்க. அகலம் 13 இருக்குது, 13 இருக்குது ப்ளஸ் 1 14 எடுத்துக்குங்க. கிளாத்து நம்ம கட் பண்ணுறதுக்கு எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி 2 கிளாத் எடுத்துக்கிட்டு அந்த கிளாத்தை 2 மடிச்சு போட்டுங்க. அதில் நம்ம மெஷர் பண்ணிக்குவோம். நம்ம 20 + 1 21 வேணும் இல்லையா நீளம், அது அப்படியே தான், எக்ஸ்ட்ரா வேண்டியதில்லை, அந்த மட்டும் அந்த இதை போட்டுக்குங்க. 21 20 ப்ளஸ் நம்ம 1 சேர்த்தா போதும். அகலம் 13, அதோட 1 அந்த கார்னரில் பட்டி வைப்போம்ல, அப்போது 1/2 இன்ச்சு போயிடும். அதுக்காக தான் அந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணுறது. இது காட்டன் பஞ்சு உள்ளே திணிச்சு உள்ளுரை. இதை அப்படியே நறுக்கி எடுத்துருங்க. அது துண்டாக எடுத்துடணும். துண்டாக எடுத்துட்டிங்கன்னா இப்படி தனித்தனி பீஸாக வரும். இது மாதிரி தனித்தனி பீஸாக இருக்கணும். எடுத்துகிட்டு இதுக்கு சைடில் பட்டி அடிக்கிறதுக்கு நம்ம 3 இன்ச்சு போல் ஒரு கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சைடில் வச்சு 4 பக்கம் தைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் 3 இன்ச்சஸ்க்கு ஒரு கிளாத் எடுத்துங்க. கிளாத்தை நம்ம இணைப்பு தையல் தைச்சிக்கணும். சைடில் இணைப்பு தையல், அது 2த்தையும் சேர்த்து இணைச்சி ஒரு தையல் போட்டுக்குங்க. 4 எட்ஜஸ்லேயும் நம்ம தைக்கணும், அதனால லாங்காக எடுத்துங்க. கிளாத்தை 3 இன்ச்சு அகலம் இருக்கணும். அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இது மாதிரி லெங்க்த்தியாக எடுத்துக்குங்க. லெங்க்த்தியாக எடுத்துட்டு இப்போ இந்த கிளாத்தை ஒரு செட்டு, ஒரு பீஸ் இருக்கு இல்லையா, ஒரு சைடு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அப்புறம் நம்ம ஏன்னா ஜாயின் பண்ணணும்ல, அதுக்காக தான். அனதர் சைட்லேருந்து வரும்போது நம்ம ஜாயின் பண்ணுங்கிறது கொஞ்சம் பீஸ் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணணும். 4 பக்கமும் வரணும். 4 இன்ச்சு எட்ஜஸ்லேயும் வரணும். 1/2 இன்ச்சு தள்ளி தான் தைக்கணும். எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் 1/2 இன்ச்சு தள்ளி தைச்சிங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி 4 பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த 4 சைடும் வந்துருக்கு பாருங்கள். அந்த இது மாதிரி இப்போ இன்னொரு ஒரு சைடு இருக்கும் இல்லையா, அந்த பீஸையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். அகலத்தை அகல பகுதியில், நீளத்தை நீள பகுதியில் வச்சு நம்ம இன்னொரு ஸ்டிச் பண்ணிடணும். 4 பக்கம் வரும்போது கொஞ்சம் விட்டுடணும் கேப், இந்த காட்டன் இன்சர்ட் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள், அது பார்த்துட்டுங்க. டர்னிங்கில் நிறுத்திட்டு திருப்பி தைக்கணும். அந்த இடத்துல கொஞ்சம் தூரம் விட்டுட்டு ஸ்டிச் கொஞ்சம் நிறுத்திக்கணும். அப்போதான் காட்டன் உள்ளே இன்செர்ட் பண்ணுறதுக்காக தான் அது. அதை கேப் விட்டுணும். எடுத்துட்டு இப்போ இதை நம்ம பரட்டி விட்டுறணும். உள்பகுதியை வெளிப்பகுதியை கொண்டுட்டு வந்துடணும். கொண்டுட்டு வாங்க. எடுத்துகிட்டு இந்த கார்னர் எட்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் நல்லா எடுத்து விடுங்க. கையாலே எடுத்து விடலாம், ஆனால் சிசரால் நல்லா இது பண்ணி விடலாம். இப்போ இது உள்ள காட்டன் இன்சர்ட் பண்ணணும்.
4 கார்னரையும் நல்லா நீட்டாக எடுத்து விட்ருங்க. இந்த பகுதியில் தான் நம்ம காட்டனை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டிச் பண்ணிடணும். அந்த இடத்துல இந்த கேப்பை கையால் தான் ஸ்டிச் பண்ணணும். அதை இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.